நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா செய்ய போகும் ஒரு மிகப்பெரிய சம்பவம். இதனால அப்படியே ரத்த கொதிப்புல பாகிஸ்தான் இருக்கு. இன்னொரு பக்கம் சீனாவும் அப்படியே கதிகலங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறதையும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் சுத்து போட்டிருக்காங்க ஒரு நாடு. உடனே குறுக்கே வந்திருக்கு போர்க்கப்பல். இதனால ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து இந்தியாவை சீண்டிருக்காங்க மீண்டும் அமெரிக்கா. கடும் கொந்தளிப்புல கடும் கோபத்துல இந்தியர்களும் இந்தியாவும் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்கன்னா மாலத்தீவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒண்ணு இந்தியா கொடுத்திருக்காங்க. ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, Instagramலயும் நம்ம வீடியோக்கள் போறோம். அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஹோலி பண்டிகையின் போது எதிரிகள் கூட ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஹோலிக்கு முன்னாடி இந்தியாவும் இது போன்ற சந்திப்பை காணப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. உலகின் இரு பரம எதிரிகளான அமெரிக்காவும் ரஷ்யாவும் சந்திக்கிறாங்க. இந்த இரண்டு நாடுகளுடைய கடற்படைகளும் போர் கப்பல்களும் விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கும் இந்திய கடல் பகுதிக்கு வந்திருக்காங்க. உலகம் முழுவதிலும் இருந்தும் கடற்படைகள் இங்கே கூடுறாங்க. சர்வதேச கடற்படை மதிப்பாய்வு மிலன் பயிற்சி 2026 நிகழ்ச்சியில இது அரங்கேற இருக்கு. போர்க்கப்பல்களுடைய இந்த கூட்டம் பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 25ஆம் தேதி வரை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்தியாவுடைய பரம எதிரியான பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் குறைஞ்சது 10 நாளைக்கு ஹை பிபில இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு சவால் விடுறாங்களே சீனா. இந்த சீனாவுடைய உளவு கப்பல்களும் இந்த நிகழ்வுகளை உன்னிப்பாக கண்காணிச்சுட்டு வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. இந்திய கடல் பகுதியில் பாரம்பரிய போட்டியாளர்களாக கருதப்படும் அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட 72 நாடுகளைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் ஒன்று கூடி தங்கள் திறமையை காட்ட வர்றாங்க. இந்த 10 நாட்கள்ல 3 முக்கிய கடற்படை நிகழ்வுகள் நடைபெறுது. சர்வதேச கடற்படை மதிப்பாய்வு 2026, பயிற்சி மில்லன் 2026 மற்றும் IONS தலைவர்களின் மாநாடு. கிழக்கு கட்டளையின் தலைமையகமான விசாகப்பட்டினம் இந்த நாடுகளின் கடற்படைகள் வரவேற்கிறாங்க. இந்தியாவிற்கான 3 நிகழ்வுகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, போருக்கு தயாராக நம்பகமான, ஒருங்கிணைந்த மற்றும் எதிர்காலத்துக்கு தயாராக பன்முகத்தன்மை கொண்ட, அனைத்து பணிகளுக்கும் திறன் கொண்ட, நெட்வொர்க் செய்யப்பட்ட மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட ஒரு ராணுவ சக்தியாக மாறுவதாகும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தேசிய கடல்சார் நலன்களை பாதுகாக்குது, ஊக்குவிக்குது, பின்தொடர்கிறது, பாதுகாக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதே போல இது எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலையும் எந்த வகையிலையும் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் 11,098 கிலோமீட்டர் கடற்கரை 1,300 தீவுகளை உள்ளடக்கியது. கிழக்குல அந்தமான் நிக்கோபார் தீவுகள் முதல் மேற்குல லட்சத்தீவுகள் வரைக்கும் நீண்டிருக்கு. இந்தியாவுடைய வணிக கப்பல்ல தோராயமாக 95% இந்த பகுதிகள் வழியாக தான் போகுது. இது அதன் மதிப்புல தோராயமாக 70% கொண்டிருக்கு. இந்திய பெருங்கடல் ஒரு புவியியல் பகுதி மட்டுமல்ல, இது இந்தியாவுடைய பொருளாதார உயர்நாடி முக்கிய கேடயமாகவும் விளங்குது. இந்தியாவுடைய 75% உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்த், R11 மற்றும் பிற உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல்கள், அலிப்பான்கள், திருட்டுத்தனமான போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி எதிர்ப்பு கோர்வெட்டுகள், ரோந்து கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் விமானங்கள் சர்வதேச கடற்படை மதிப்பாய்வு 2026 காட்சிப்படுத்தப்படுகிறது. இந்திய கடற்படையுடைய பட்ஜெட்ல பெரும்பகுதி உள்நாட்டு ஆதாரங்களுக்கு ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிறத இது தெளிவாக காட்டுது. இந்த மாற்றம் கொள்முதல் சீர்திருத்தத்தை விட அதிகம். இது முக்கிய கடல்சார் சுயாட்சியை நோக்கிய ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய கடற்படை தற்போது சாகர் திட்டத்தை பெருங்கடல் திட்டமாக மாற்றியிருக்காங்க. மேற்கு இந்திய பெருங்கடல் முழுவதும் கடற்கொள்ளையர்களை எதிர்த்து போராட உலகின் பல சக்தி வாய்ந்த கடற்படைகளுடன் இது இணைஞ்சிருக்காங்க. 2047ஆம் ஆண்டுக்குள்ள வளர்ந்த இந்தியா அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வையால இயக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் இந்தியாவுல நேருக்கு நேர் சந்திக்கும் உலக பரம எதிரிகள் அப்படியே ரத்த கொதிப்புல பாகிஸ்தான், சீனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அணுசக்தி ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் செய்யல அப்படின்னா ஈரான் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிரட்டிட்டு வர்றாரு. இது மட்டும் இல்லாம மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்களை குவிச்சிருக்கு. இந்த பதற்றத்துக்கு நடுவே தான் ரஷ்யா உள்ள புகுந்திருக்காங்க. அதாவது ரஷ்யாவும் ஈரானும் நாளை ஓமன் கடற்பகுதியில கூட்டு கடற்படை பயிற்சிகளை நடத்த இருக்காங்க. அமெரிக்காவும் ஈரானும் எதிரெதிர் துருவங்களாக இருக்காங்க. அதே வேளையில ஈரானும் ரஷ்யாவும் நல்ல நட்பு நாடுகளாக இருக்காங்க. இதனாலதான் அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் ஈரானை மிரட்டும் போதெல்லாம் ரஷ்யா தலையீடு செஞ்சுட்டு வர்றாங்க. மேலும் ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களுக்கு ரஷ்யா உதவி செஞ்சுட்டு வருது. அந்த வகையில தான் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியை மேற்கொண்டு வருவதாக அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது குண்டுகளை வீசினாங்க. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் வகையில யுரேனியத்தை செறிவூட்டியதாக சொல்லப்படும் 3 அணுசக்தி நிலையங்கள் மேல அமெரிக்கா குண்டு வீசி தாக்குதல் நடத்துச்சு. அதுக்கப்புறமா தற்போது மீண்டும் 2 நாடுகளுக்கு இடையே பதற்றம் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா கூட அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் கொடுத்துட்டு வர்றாரு.
இது தொடர்பாக 2 நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. நேற்று ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனால் அதுலேயும் உடன்பாடு எட்டப்படலை. இதனால ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து ஈரானை மிரட்டிட்டு வர்றாரு. ஈரான் அமெரிக்கா கூட ஒப்பந்தம் செய்யணும், இல்லை அப்படின்னா பேரழிவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு மிரட்டி வர்றாரு. இது மட்டும் இல்லாம மத்திய கிழக்குல ஈரானை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா தன்னுடைய படைபலத்தை பலப்படுத்திட்டு வருது. போர்க்கப்பல், போர் விமானங்களை குவிச்சிருக்கு. அமெரிக்க படை வீரர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. இது ஈரான் அமெரிக்கா இடையே பதற்றத்தை தனியே விடாமல் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாங்கன்னா உரிய முறையில் ஈரான் பதிலடி கொடுக்கும் அப்படின்னும் வார்னிங் கொடுத்திருக்காங்க. இப்பேற்பட்ட சூழலை தான் ஈரானும் ரஷ்யாவும் ஓமன் கடற்பகுதியில் நாளை முதல் கூட்டு கடற்படை பயிற்சிகளை மேற்கொள்ள இருக்காங்க. ஈரானை சுற்றி அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பலை நிலைநிறுத்தியுள்ள நிலையில இந்த பயிற்சி மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. இது தொடர்பாக ஈரானுடைய ரியர் அட்மிரல் ஹசன் மக்சூட்லு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஈரான் இஸ்லாமிய குடியரசும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்த கடற்படை பயிற்சியை ஓமன் கடல் மற்றும் வடக்கு இந்திய பெருங்கடல்ல மேற்கொள்ள இருக்காங்க. 2 நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கத்தில் இது மேற்கொள்ளப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் பயிற்சி எத்தனை நாட்கள் நடக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லல. மேலும் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலுக்கு சவால் விடுக்கும் வகையில ஈரான் பாதுகாப்பு படையினர் நேற்று முன்தினம் ஹார்முஸ் ஜலசந்தியில பயிற்சியை மேற்கொண்டாங்க. அங்கதான் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில அது பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு. இப்போது ஈரான் ரஷ்யாவுடன் கைகோர்த்து பயிற்சியை தொடங்குறதுனால அது டொனால்ட் ட்ரம்புக்கு பெரும் தலைவலியாக மாறி இருக்கிறது மட்டுமில்லாம மத்திய கிழக்கு பிராந்தியத்துல பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு. இதே போல இன்னொரு விஷயத்துல அமெரிக்காவுடைய ட்ரம்ப் இருக்காரு, அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க இந்தியாவை சீண்டிருக்காங்க. அதாவது அமெரிக்காவில் கணிசமான அளவு இந்தியர்கள் வசிச்சுட்டு வர்றாங்க. அவர்கள் அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதற்கிடையில தான் இந்தியா குறித்தும் இந்து கடவுள் தொடர்பாகவும் ட்ரம்ப்புடைய குடியரசுக் கட்சி தலைவர் சொல்லியிருக்கும் சில கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அமெரிக்காவில் இந்தியர்கள் கணிசமான அளவு வசிச்சுட்டு வர்றதுனால அங்கே இந்து கோயில்களும் கட்டப்பட்டு வருது. அதன்படி அமெரிக்காவுடைய டெக்சாஸ் மாகாணத்தில் ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோயிலில் 90 அடி உயர அனுமன் சிலை அமைக்கப்பட்டு இருந்தது. இந்த சிலை யூனியன் சிலை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சிலை தொடர்பாக ட்ரம்புடைய குடியரசுக் கட்சி தலைவர் கூறிய சில கருத்துக்களை மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்த அனுமர் சிலை தொடர்பான வீடியோவை பகிர்ந்த டல்லாஸ் ஃபோர்ட் வர்த் பகுதியை சேர்ந்த குடியரசுக் கட்சி தலைவர் கார்லோஸ் டர்சியோஸ் அவர்கள் 3ஆம் உலக நாடுகளுடைய ஏலியன்கள் டெக்சாஸையும் அமெரிக்காவையும் ஆக்கிரமிச்சுட்டு வர்றாங்க, இந்த படையெடுப்பை உடனே நிறுத்துங்கள் அப்படிங்கிற சர்ச்சை கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. இந்த கார்லோஸ் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல மேல என்ன சொல்றாருன்னா, இது ஒன்றும் பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அல்லது இந்தியாவுடைய டெல்லி அல்ல, இது டெக்சாஸுடைய சுகர்லேண்ட். 3ஆம் உலக நாடுகளை சேர்ந்த ஏலியன்கள் மெதுவாகவும் டெக்சாஸையும் அமெரிக்காவையும் கைப்பற்றிட்டு வர்றாங்க. அமெரிக்காவுடைய 3வது பெரிய சிலையாக ஏன் இது இருக்க வேண்டும், இந்த படையெடுப்பை நிறுத்துங்கள் அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு. பஞ்சலோக அபய அனுமன் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த அனுமன் சிலை 2024 திறக்கப்பட்டது. 90 அடி உயரமுள்ள இந்த அனுமன் சிலை அமெரிக்காவில் இருக்கும் மிக உயரமான இந்து மத சிலைகள்ல ஒன்றாகும். வலிமை, பக்தி மற்றும் அமைதியை வலியுறுத்தும் வகையில் இந்த சிலை அமைக்கப்பட்டுச்சு. இப்பேற்பட்ட சூழல்ல தான் இந்த டர்சியோஸ் அவர்கள் இது போல பதிவுகளை பதிவிட்டிருந்தாரு. இது பெரும் சர்ச்சையை கிளப்பிய நிலையில பல்வேறு தரப்பினரும் அவருக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. வெளிநாட்டவர் மீதான வெறுப்புணர்வை தூண்டுவதாக அவரை குற்றம் சாட்டியிருக்காங்க. மேலும் வெளிநாட்டிலிருந்து குடியேறியவர்களும் மாற்று மதத்தினரும் அமெரிக்க சமூகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பையும் அவங்க நினைவுபடுத்தியிருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, இந்துக்கள் மேற்கத்திய நாகரிகத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதில்லை, மத மாற்றத்தை இந்து மதம் நிராகரிக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள நீங்கள் இந்து மதம் பற்றி முழுமையாக படித்திருக்க தேவையில்லை. ஆனா அதை கூட நீங்க தெரிந்து கொள்ள விடாமல் இனவெறி உங்கள் பார்வையை மறைத்து கொண்டுள்ளது, உண்மையை தெரிந்து கொண்டு பேசுங்கள் அப்படின்னு பலரும் திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, மாலத்தீவுடைய கட்டமைப்பு சமூக நலனுக்கு வலுவான ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு இந்தியா மீண்டும் உறுதியளிச்சிருக்காங்க. மாலத்தீவுடைய பாஃபு மற்றும் தாலு பவளத்தீவுல ராஜே போக்குவரத்து இணைப்பு சேவைகள் துவக்க விழா நடைபெற்றது. துவக்க விழாவில் இந்திய தூதர் பாலசுப்ரமணியம் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, சமூகங்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் அத்தியாவசிய பொது சேவைகள் மற்றும் திட்டங்களை நிறுவுவதில் மாலத்தீவை ஆதரிப்பதற்கான தன்னுடைய உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கு. அதன்படி மாலத்தீவுக்கான 12 அதிவேக படகுகள்ல 1வது படகை இந்தியா வழங்கியது. இது தீவு கூட்டம் முழுவதும் கடல்வெளி இணைப்பை வலுப்படுத்தும் ராஜே டிரான்ஸ்போர்ட் லிங்க் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த படகு திட்டம் உயர்தாக்க சமூக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நிதியளிக்கப்படுது. இதுக்காக 100 மில்லியன் மாலத்தீவு ரூபாய், அதாவது நம்ம இந்திய ரூபாயில 53 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கு. இந்திய உதவியுடன் கட்டப்பட்ட 3300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீஷ்ம் அப்படின்னு சொல்லப்படுகிற அவசர கால மருத்துவ கியூபுகள் மற்றும் கல்வி வசதிகள், அட்டு நகர்ல கடலோர பாதுகாப்பு மற்றும் சாலை கட்டமைப்பு பணிகள், இந்தியாவுடைய அண்டை நாடுகளுக்கே முதலிடம், கொள்கை மற்றும் மகாசாகர் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த ஒத்துழைப்பு அமைகிறது அப்படின்னும் பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.